சாப்பிடும் உணவாக அப்பளம், வடகம் உள்ளன. தமிழ்நாடு முழுவதும் 7 லட்சத்திற்கும் அதிகமானோர் நேரடியாக இந்த தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆண்டுதோறும் 360 கோடி ரூபாய்க்கு மேல் வருமானத்தை ஈட்டி தரும் இந்த தொழில் சிறு மற்றும் குறுந்தொழிலாக இருந்தாலும் பல்வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதியாகும் பொருளாக அப்பளம், வடகம் உள்ளன. அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் அப்பளம் என்றும் வட மாநிலங்களில் பப்பட் எனவும் அழைக்கப்படுவதால் அப்பளத்திற்கு வரி விதிக்காவிட்டாலும் பப்பட்டிற்கு 5 முதல் 18% வரை ஜிஎஸ்டி விதிக்கப்படுகிறது. இதனால் வெளிமாநிலங்களுக்கு சரக்கு அனுப்பும் போது அங்கிருக்கும் ஜிஎஸ்டி அதிகாரிகள் வாகனங்களை தடுத்து அபராதம் விதிப்பதால் அப்பள வியாபாரிகள் கடும் குழப்பத்தில் உள்ளனர். மாநிலங்களில் குறிப்பாக ஆந்திரா, கர்நாடகா, வட மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா 4 இலக்க உள்ள ஹெச்எஸ்என்ஸ் கோடுகளை வச்சு ஆப்ரேஷன்ஸுங்கிற நடைமுறையே இருக்கிறது. அந்த 4 இலக்க ஹெச்எஸ்என்ஸ் கோடுங்கிறப்ப அதற்குள்ளே 5% வருகிறது, 12% வருகிறது, 18% வருகிறதுனால அந்த வரி குழப்பம் இருக்கிறது. இதற்கு அந்தந்த மாநில அரசுகளும் உதவ வேண்டும். அந்த மத்திய ஜிஎஸ்டி கவுன்சிலும் இதற்குரிய ஆவணம் ஏற்படுத்த வேண்டும், ஆவணம் செய்ய வேண்டும். பொதுமக்கள் அதிகம் பயன்படுத்தக்கூடிய வடகத்திற்கு தொடர்ந்து 18% மேலாக ஜிஎஸ்டி வரி விதிக்கப்படுகிறது. பச்சை மிளகாய்க்கு ஜிஎஸ்டி வரி கிடையாது. ஆனால் அதே மிளகாயை தண்ணீரில் ஊற வைத்து விற்பனை செய்தால் 5% ஜிஎஸ்டி, மோரில் ஊற வைத்து விற்பனை செய்தால் 18% ஜிஎஸ்டி விதிக்கப்படுவதாக அப்பள வியாபாரிகள் தெரிவித்தனர். இப்போ மிளகாய் வித்தல், பச்சை மிளகாயை விற்றா என்ன வரின்றத இருக்கு 0 கேட்டகரியில் வருது. அதே தண்ணியில் முக்கி நாங்கள் எடுத்துக்கிட்டோம்னா 5% வரின்னு சொல்கிறாங்க. மோரில் போட்டு பார்த்தோம்னா 18%றாங்க. ஒரே மிளகாய் தண்ணியில் ஊற போடுறோம், மோரில் ஊற போடுறோம். இது கடைசி எண்ட் ஆஃப் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா பாமர மக்கள் தான் இது முக்கால்வாசி யூஸ் பண்ணுறாங்க. இப்போ 77% பொதுமக்கள் வந்து யூஸ் பண்ணுற ஒரே பொருள் அப்பளம், வத்தல், வடகம். இந்த 3 தான். இந்த 3 தான் 77% மக்கள் வந்து பயன்பாட்டில் இருக்குது. இந்த 77% மக்கள் பயன்பாட்டில் இருக்கிற இந்த பொருளுக்கு முற்றிலுமாக ஜிஎஸ்டி விலக்கு அளிக்க வேண்டும். அப்பளம், வடகத்திற்கு வெளி மாநிலங்களில் ஜிஎஸ்டி வரி விதிப்பதால் கடும் குழப்பம் ஏற்பட்டு வருவதால் முழுமையான வரி விலக்கு அளிக்க வேண்டும் என அப்பள வியாபாரிகள் ஒன்றிய அரசை வலியுறுத்தியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.